ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை ஷாலோம் குஜராத் பணித்தளத்திலிருந்து அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நான் இந்த மாதத்திலே மே மாதத்திலே நம்முடைய 1000க்கும் அதிகமான சபையில் உள்ள சிறுவர்களுக்கு ஷாலோம் விபிஎஸ் 10 நாட்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆயத்தமாகி அது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே தார்ன்ஹார் இயேசுவே ரட்சகர் என்ற தலைப்பிலே பிகினர், பிரைமரி, ஜூனியர் 3 பிரிவாக பிரித்து இந்த புத்தகங்களை கிட்டத்தட்ட 70,000 பிள்ளைகளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். 1000 சபைகளில் உள்ள பிள்ளைகளை கணக்கெடுத்து 70,000 புத்தகங்கள் அடித்திருக்கிறோம். அதோடு கூட அவங்க ப்ரெசன்ட் ஆகும்போது கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம். உள்ள அவங்க இதில் அப்படியே அதை கிழித்து அதை நிரப்புவாங்க. அதையும் நாங்கள் அடித்திருக்கிறோம். இந்த விபிஎஸ் நாட்களிலே பயிற்சி கொடுப்பதற்காக பயிற்சி புத்தகம், டீச்சர்ஸ் கையேடு, டைரக்டர்ஸ்க்கு இந்த புத்தகங்களும் குஜராத்தி, ஹிந்தி 2 மொழியில் 2000 கைடு பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இதை ஆயத்தப்படுத்துவதற்கு அதிகமான 3 மாதங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து இயேசுவே ரட்சகர் என்கிற தலைப்பில் 10 பாடல்கள், அதை ஆடியோ வீடியோ பண்ணி, நாடகங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் ஆடியோ வீடியோ பண்ணி உருவாக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அங்கே ஒவ்வொரு கிளாஸுக்கும் 10 நாட்களுக்குரிய வசன அட்டை 10, அந்த வசனத்துக்குரிய படம் அதுக்கு 10, 12,000 இந்த அட்டைகள் பிரிண்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாருக்கும் 10 நாட்களுக்குரிய பாடல்கள், சிறப்பு பாடல்கள், புத்தகமும் 50,000 புத்தகம் அடிச்சிருக்கோம். இதனுடைய வால் போஸ்டர் இயேசுவே ரட்சகர் சொல்லி குஜராத்தி, ஹிந்தியில இந்த வால் போஸ்டரும் அடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் ஆவியானுடைய பலத்தோடு கூட ஆயத்தப்படுத்தி பிரிண்ட் பண்ணி 10 இடங்கள்ல 200 பேர்களாக 2000 பேர்களுக்கு பயிற்சி கொடுத்து முடித்து விட்டோம். 1ஆம் தேதி இதை ஆரம்பிச்சு இந்த சிபிசி நடந்துட்டு இருக்குது. பிரியமானவர்களே, எந்த எதிர்ப்பு வராதபடி தேவனுடைய பாதுகாவலுக்காக முதலாவது செபியுங்கள். 2வது, இயேசுவே ரட்சகர்னு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய புது பிள்ளைகளையும் கொண்டு வர்றாங்க, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 70,000 புக்கை காணலன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த 2-3 வருடங்கள் நம்ம விபிஎஸ்க்காக நீங்க காணிக்க கொடுக்குறீங்க. ஒரு சில ஸ்தாபனங்கள் எங்களுக்கு இதை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சாங்க, கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. இப்ப அந்த ஸ்தாபனங்கள் இந்த வருஷம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு பிள்ளைக்கு 30 ரூபாய் ஆவரேஜா செலவாகுது. ஆனால் அவ்வளவு பணம் இன்னும் வரல எங்களுக்கு. குறிப்பாக பிரிண்டிங் பிரஸ்க்கு 8 லட்சம் ரூபாய் இந்த வாரத்தில் நம்ம பே பண்ணணும். ஆகவே இதை பார்க்கிற ஷாலோம் ஆதரவாளர்கள், நீங்கள் தயவாக ஒரு பிள்ளைக்கு 30 ரூபாய் நீங்க ஏற்கனவே அனுப்பியிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். ஒருவேளை கூடுதலா கூட கொஞ்சம் நீங்க அனுப்பலாம். அனுப்பாதவங்க தயவு செய்து ஒரு 100 பிள்ளைகளுக்கு 3000 ரூபாய் ஆகுது. ஒரு காணிக்கை நீங்க மறவாத அனுப்புங்க. இதை உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்புங்க, நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஒரு 100 பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட சரியாயிரும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினார் ஒரு நல்ல ஒரு பகுதியை அனுப்புங்க. இது ஒரு பெரிய பாரம். எங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு ரூபா பே பண்ண வேண்டி இருக்குது. தயவு செய்து ஆண்டவர் உள்ளத்துல ஏவினார் என்றால் இதை தாங்கும்படியாக நீங்கள் முன்வரும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பணம் அனுப்பும்போது, கியூஆர் கோட்ல அனுப்பும்போது, நீங்க பேங்க்ல அனுப்பும்போது விபிஎஸ் ஊழியத்திற்கு என்று குறிப்பிட்டு அனுப்புங்க. அப்பதான் அந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய போன் நம்பர் கொடுக்க மறந்துடாம கொடுத்துருங்க. ஏன்னா கியூஆர் கோட்ல அனுப்புறவங்க நீங்க உங்க போன் நம்பர், உங்க அட்ரஸ் தரலன்னா நாங்க தேங்க்ஸ் லெட்டர் உங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. ஆகையினால தயவு செய்து நீங்க செய்யுங்க. எப்படியாவது மற்றவங்களுக்கும் அறிவிச்சு இதை கொடுத்து உங்களால 3000 இல்லை என்றால் 30,000 ஆண்டவர் உங்களுக்கு எப்படி எவராரோ
ஒரு காணிக்கை அனுப்புங்க. இந்த வாரத்துக்குள்ள நம்ம கொடுத்து ஆக வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய காலேஜ் படிப்பு, அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you all.